யாருமே இல்லாத ஒரு பாலைவனத்தில் மொட்டை வெயிலில் உங்களையும் உங்கள் பைக்கையும் மட்டும் கொண்டு போய் விட்டுருவானுங்க, தப்பிச்சுவாங்கன்னு. உங்கள் கிட்ட ஒரு பைக்கு, ஃபுட்டு, ஃபியூயலு, சேஃப்டி டூல்ஸ் பாக்ஸு, இது 5 மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் உங்கள் கையில் ஒரு ரோட் மேப் கொடுத்துருவானுங்க. நீங்கள் தப்பி தவறி கூட கூகுள் மேப் பார்க்குற மாதிரி தப்பாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வழி மாறி ரொம்ப தூரம் போயிடுவீங்க. ஸோ உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கே 1 வாரம் ஆகும். நான் போய் என் ஃப்ரெண்டை காப்பாற்றுறேன்னு போனீங்கன்னா கடைசியில் உங்களை ஒருத்தன் காப்பாற்றுற சுச்சுவேஷன் வந்துடும். கிட்டத்தட்ட 8500 கிலோமீட்டர்ஸை நீங்கள் நைட்டும் பகலும் கம்ப்ளீட் பண்ணணும். பகலில் மண்டையை புழக்கிற ஹீட்டு, நைட்டு உங்கள் பாடியவே உருக்கிற மாதிரி கோல்டாக இருக்கும். சப்போஸ் உங்கள் டயர் பஞ்சர் ஆனாலோ இல்லை சஸ்பென்ஷன் உடஞ்சாலோ அதை நீங்கள் தான் மாற்றணும். ஏன்னா நீங்கள் தான் மெக்கானிக். நீங்கள் போயிட்டு இருக்கிற வழியில் அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நீங்கள் மண்ணில் உட்காந்திங்கன்னா கட்டுவிரியன், கொடுக்குத்தேல், செங்குலவி இதெல்லாம் சாதாரண விஷயம். சரி, நான் நிற்காமல் போயிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 100 அடிக்கு மண் அப்படியே புயல் மாதிரி மேலே வரும். நீங்கள் அதுக்குள்ளே பூந்தீங்கன்னா பைக் அப்படியே மண்ணுக்குள்ளே புதஞ்சிரும். தண்ணியே இல்லைன்னு நினச்சி நீங்கள் ஸ்பீடாக போனீங்கன்னா அப்போ தான் டெம்பரவரியான வாட்டர் கிராசிங் வரும். எஸ், தண்ணி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கீழே கையை விட்டு வாழ்ந்தீங்கன்னா வெறும் மண்ணும் மண்புழுவும் தான் வரும். ஏன்னா உங்கள் பாடியில் சுத்தமாக எனர்ஜி இருக்காது, நீங்கள் ஃபுல் டயர்டில் இருப்பீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ரைடு பண்ணணும். ஸோ டோட்டல் 8500 கிலோமீட்டர்ஸை நீங்கள் 12 நாளில் கம்ப்ளீட் பண்ணணும். தக்கார் ரேலி லாங் ட்ரிப் போய் ஆகும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.